பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. இந்த உலகத்தை படைத்த சர்வத்துக்கும் சொந்தக்கார தேவன் வருத்தப்பட்டு சஞ்சலப்படுகிற கண்ணீர் விடுகிற மனு மக்களை நோக்கி சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, மனுஷன் எத்தனையோ சமயத்தில் நம்ம கூப்பிடுறோம், ஆபத்தில் கூப்பிடுறோம், குறைபடும் போது கூப்பிடுறோம், தேவை உள்ள போது நான் மனுஷனை கூப்பிடுறோம், பதில் கொடுப்பதில்லை. உங்கள்கிட்ட காசு இருந்தா, பணம் இருந்தா, அதிகாரம் இருந்தா உன் குரலுக்கு பதில் வரும். ஆனால் உன்னை விட்டு எல்லாம் போயிட்டா ஒரு பயனும் நம்ம அதிகமான. அதுதான் யோபு 19:16 சொல்லுகிறார். அவர் வாழ்வில் குறைபட்டு நஷ்டப்பட்டு இழப்புக்குள்ளாக கடந்து போய் ஒன்றுமில்லாத நிராயுதமானியாக நிற்கும் போது தன் வேலைக்காரனை கூப்பிடுகிறார். என் வேலைக்காரனை கூப்பிடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பதில்லை, நான் அவனிடத்திலே கெஞ்ச வேண்டியதாயிற்று என்று தன் வருத்தத்தை சொல்லுகிறார். மனுஷன் அப்படிதான், உலகம் அப்படிதான். உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஆஸ்தி இல்லை என்றால் உன்னை அவர்கள் மதிப்பதில்லை, உன் குரலுக்கு பதில் இல்லை. ஆனால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் அங்கே சங்கீதத்தில் 22-24 அவர் உபத்திரப்பட்டவனின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுவதில்லையா, அருவருக்கதில்லையா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்தல் அருவேன். நீ உபத்திரப்பட்டிருக்கீங்களா, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கீங்களா, உங்க கூப்பிடுவதற்கு பதில் இல்லாமல் இருக்கா? இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று இரு கரத்தை நீட்டி அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உபத்திரப்பட்டு உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன் அவன் கூப்பிட்டால் அவனுக்கு பதில் தருகிறாராம். அது மாத்திரமில்லை, இந்த சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனத்திலே உண்மையாய் தம்மை நோக்கி நிறைய பேர் கும்பலில் சேர்ந்து கத்துவான், கடவுளேன்னு கூப்பிடுவான். ஆனால் உண்மையாக கூப்பிட மாட்டான். ஒரு ஃபார்மாலிட்டி, அவன் கூப்பிட்றாங்க, நானும் கூப்பிடுறேன். ஆனால் நீங்கள் உண்மையாய் கூப்பிட்டு பாருங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு அவர் சமீபமாக இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 10:51 நீங்க படிச்சு பாருங்க. அதுல ஒரு குருடன் உண்மையாய் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவனுக்கு செவி கொடுத்தார், அவன் கண்ணீரை மாற்றினார், அவன் வெட்கத்துக்கு பதிலாக ஆறுதலையும் தேர்தலையும் தந்து அவன் தலையை உயர்த்தினார். நீங்கள் உண்மையா கூப்பிட்டு பாருங்க, என் ஆண்டவர் அருகில வந்து உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடுவதற்கு அவர் சமீபித்து வருகிற தெய்வமாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்க 55:9 வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அங்க ஒரு ஆச்சரியமான வசனம் இருக்கும் பாருங்க. ஆமாவா, நீங்க அவர் சமமாக இருக்கையிலே அவர்களுக்கு கூப்பிடுங்கள். நம்ம யாரையும் கூப்பிடுவோம், கிடைக்காத இடத்தெல்லாம் போய் தேடுவோம், இவங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா, தெய்வமே நீ இருக்கியான்னு கூப்பிடுவோம். ஆனால் உன்னை தேடி ஒரு தெய்வம் உன் அருகிலே அவர் சமீபித்திருக்கையிலே நீ அவரை நோக்கி கூப்பிடு, அவர்கிட்ட உன் பாரத்தை ஒப்புவி என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த வேத வாக்கியத்தின்படியே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படின்னு இல்லை, கூப்பிட்டு பாருங்க, மனசுல இருக்கிறத சொல்லி பாருங்க. அதுதான் எரேமியா 33:3 சொல்லுகிறார், என்னவா, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதமான ஒரு பெரிய காரியத்தை நான் அறிவிப்பேன். இந்த பரிசுத்த வேதத்தில் யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அவனை அறியாததும் எட்டாததுமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். இசைக்கன் கூப்பிட்டான், 3 நாளிலே முடிந்து போகிற ஜீவனை 15 ஆண்டுகள் அதிகப்படுத்தி கொடுத்தார். அண்ணால் கூப்பிட்டால் மலட்டு கர்ப்பத்திலே ஒரு குழந்தை வந்தது. ஆமாவா, நீங்கள் எந்த ஒரு குஷ்டரோகி கூப்பிட்டால் அவன் குஷ்டரோகத்தை நீக்கி அவன் சௌக்கியத்தை தந்தார். நீங்க எந்த நிலைமையில் இருந்து கூப்பிட்டு பாருங்கள், உங்க கண்ணிற்கு நிச்சயமான பதில் உண்டு. தேவன் எரேமியா 33:3 படியே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். God bless you. God bless you.